மரபியலில் குரோமோசோம்களின் பங்கு பற்றிய கண்டுபிடிப்பிற்கான நோபல் பரிசு வாங்கியவர். சரியா? வாட்சன் அண்ட் கிரிக்கா, ஹியூகோ டிவ்ரிஸா, டிஹெச் மோர்கனா, வால்டேயரா? மரபியலில் குரோமோசோம்களின் பங்கு பற்றிய கண்டுபிடிப்பிற்கான நோபல் பரிசு வாங்கினவர் யாரு? டிஹெச் மோர்கன். ஓகேவா? ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பீங்க நிறைய பேரு. சோ வாட்சன் கிரிக் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா வந்து டிஎன்ஏ. வாட்சன் கிரிக் வந்து வாட்சன் கிரிக்னால என்ன அப்படின்னா வந்து டிஎன்ஏ மாடல், டிஎன்ஏ மாதிரியை வந்து உருவாக்கி இருப்பாரு. ஹியூகோ டிவ்ரிஸ் வந்து சடுதி மாற்றம், மியூட்டேஷன், சடுதி மாற்றம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து உருவாக்கி இருப்பாரு. வால்டேயர் வந்து அடுத்த கொஸ்டின்ல வரும் குரோமோசோம்கள் அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்கி இருப்பாரு. ஓகேவா? குரோமோசோம், சடுதி மாற்றம், டிஎன்ஏ மாடலை உருவாக்குனவர். சோ குரோமோசோம்ங்கிற வார்த்தையை உருவாக்குனவர் வந்து வால்டேயர். அப்ப ஃபைனலா மரபியல் குரோமோசோம்கள் பங்கு பற்றிய கண்டுபிடிப்பிற்காக நோபல் பரிசு வாங்கினவர் யாரு? டிஹெச் மோர்கன்.